பாருங்க, வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் நான் வறுத்து எடுத்துருக்கிறேன். ஒரு கப்பு. இதில் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப்லேயே ஒரு கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இதுலேயே அரை ஸ்பூன் ஓமம் போட்டுடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். 1 ஸ்பூன் எள்ளு போட்டுடலாம். மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுடலாம். இது காரம் அதிகமாக இருக்கும், அதனால் அரை ஸ்பூன் மட்டும் போடுறேன். பட்டர் போட்டுடலாம் ஒரு பீஸு. அப்படியே எல்லாம் கலந்து வரட்டும். நல்லா அந்த எண்ணெய் பட்டரெல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிடும். நல்லா ஒரு கொதி வந்ததை நம்ம மாவு வறுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவை கொட்டிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற மாவை கொட்டிக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். 1 கப்பு தண்ணி மட்டுமே போதும், தண்ணியெல்லாம் அதிகமாக தேவையில்லை. பத்தாத மாதிரி தான் இருக்கும், அதுலேயே சரியாக போயிடும். ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். அப்படியே அந்த சூட்லேயே மாவு வெந்து வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஆறி வந்துடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேறு தட்டில் போட்டு நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்தும் வந்துருச்சு. கை பொறுக்கிற சூடு இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு எந்த அளவு கை பொறுக்க முடியுதோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், முறுக்குழக்கெல்லாம் எண்ணெய் தடவி முறுக்குழக்கில் மாவு பிசைஞ்சு எடுத்து போட்டாச்சு. இப்போ நாம் பக்கோடா புழிஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சி போச்சு, நாம் புழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்க, ரிப்பன் பக்கோடா எல்லாமே போட்டாச்சு. இதுதான், இது எடுத்துட்டா தீந்துச்சு. இதுக்கு கடல மாவுலாம் தேவையில்லை, அரிசி மாவுல செஞ்சாவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. மழைக்கு நல்லா எதமாக மொறுன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு டீ குடிச்சிட்டு கடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மழையில். பாருங்க, செஞ்சு முடிச்சாச்சு. இது போல் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும்.